வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து மே மந்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே என்சிஆர்டி சிலபஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ என்சிஆர்டி சிலபஸும் நம்மளோட சமச்சீர் சிலபஸும் மொரால சேமாக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்களை தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சமச்சீர் புக்கை வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுனால என்சிஆர்டி சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் நம்மளோட சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து சிலபஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்தெந்த டாப்பிக்லலாம் கேட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸ்க்குரிய டாபிக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இதுக்குரிய நோட்ஸ் வந்து தமிழில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜஸில் தான் வந்து குரூப் டியோட டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேர் தமிழில் கேட்டதுனால நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கெமிஸ்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரிங்கிறது கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஜென்ரலாக இருக்கும். அதே மாதிரி எப்படி எக்ஸாமுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து எல்லா விஷயங்களுமே இதில் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பொருளும் அதன் நிலைகளும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பருப்பொருளோட நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 நிலைகள் இருக்குது. நமக்கு தெரியும் நார்மலாக இருக்கிறது வந்து திண்மம், திரவம், வாயு. இந்த 3 வந்து பேசிக். எக்ஸ்ட்ரா 2 கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இன்னொன்று வந்து பிளாஸ்மா, அதுக்கப்புறம் போஸ் ஐன்ஸ்டீனோட கண்டென்சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஸோ இந்த 5 நிலை தான் வந்து பருப்பொருட்களோட நிலைகளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பருப்பொருள்லாம் என்னன்னா, ஒரு இடத்தை அடைச்சுக்கணும், அதே மாதிரி அதுக்கான மாஸ் வேல்யூ இருக்கணும், அதாவது நிறையை பெற்றிருக்கணும். அப்புறம் நம்மளால உணரக்கூடியது, நம்மளுடைய புலனுறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு கண்ணு, காது, மூக்கு, ஸ்கின்னு அந்த மாதிரி சொல்லி புலனுறுப்புகள் இருக்கு. அதனால உணரக்கூடிய பொருளா இருக்கும். நம்ம தொட்டா அதை வந்து இந்த பொருள் தான் அப்படிங்கிறத உணரக்கூடிய பொருளா இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பருப்பொருள் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த 5 நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். திண்மம், திரவம், வாயு, பிளாஸ்மா, அப்புறம் போஸ் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய 5 நிலைகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நவீன வேதியியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா லவாய்சியர். இவர் வந்து 1743 இருந்து 93 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ திண்ம நிலைன்னா என்ன? திண்மமான சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பொருள் வந்து குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், குறிப்பிட்ட கன அளவு இருக்கும். நம்ம ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை அழுத்த முடியாது. இப்போ ஒரு கட்டை இருக்குது, மரக்கட்டை இருக்குது அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அதே மாதிரி அதை நம்ம எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும், கையால் இதால் ப்ரெஷர் பண்ண முடியும்னாலும் அதை அழுத்த முடியாது இல்லையா, அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுதான் திண்ம நிலைக்கான டெஃபினிஷன். அதே இது திரவ நிலை அப்படிங்கிறது இங்கே கன அளவை பெற்றிருக்கும். ஓகேவா? குறிப்பிட்ட கன அளவை பெற்றிருக்கும், ஆனால் வடிவம் கிடையாது. அதுதான் வந்து திரவ நிலை. அடுத்து வாயுக்கள் அப்படிங்கிறது கன அளவையோ வடிவத்தையோ பெற்றிருக்காது. மேலே பார்த்த 2 ஸ்டேட்லையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆனா திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள்ல வந்து வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் நிலைமைகளை மாற்றுவதன் மூலம் ஒன்றை ஒன்று மாற்ற முடியும். இப்ப திண்மத்திலிருந்து திரவமாகவும், திரவத்திலிருந்து வாயுவாகும், வாயுலேருந்து திண்மமாகவும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்னா அதோட டெம்பரேச்சரையோ இல்லை அழுத்தத்தையோ மாற்றும் போது மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். அடுத்து ஒளிரும் குழாயில என்ன இருக்கும் அப்படின்னா ஹீலியம் வாயு இருக்கும். அதாவது நியான் குறி குமிழ்ல வந்து நியான் வாயு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ் ஐன்ஸ்டைனோட மின்தேக்கி, இந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து இதை பத்தின தகவலை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுலயே பேர் வந்திருக்கும், போஸ். இன்னொன்று ஐன்ஸ்டைன். போஸ் வந்து சத்யேந்திரநாத் போஸா வரும், ஐன்ஸ்டைன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பத்திர தகவலை சொன்னதுனால தான் போஸ் ஐன்ஸ்டைன் சொல்லி பேரே வச்சிருக்காங்க. 1924-25 அந்த இயர்ஸ்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா போசானின் குறைந்த அடர்த்தி வாயுவின் வெப்பநிலை வந்து முழுச்சுளிக்கு மிக அருகில் உள்ள வெப்பநிலை அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ்
அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் வந்து இந்த நிலைங்கிறது இருக்கும். எந்த வெப்பநிலையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அருகில் முழுச்சுளிக்கு, முழுச்சுளினா 0க்கு பக்கத்துல உள்ளதுங்கிறதுனால மைனஸ்ல வருது. ஸோ -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதா இந்த 5வது நிலையோட வெப்பநிலையா இருக்கும். அடுத்து தூய பொருள் அப்படின்னா என்னன்னா எந்த இயற்பியல் செயல்முறையாலும் மற்ற வகை பருப்பொருட்களாக பிரிக்க முடியாத ஒரு பொருள், இதுதான் தூய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு இயற்பியல் செயல்முறையை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்னொரு வகை பருப்பொருட்களா பிரிக்க முடியாத ஒரு ஸ்டேட்டு தான் வந்து ஒரு பொருள் தான் தூய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தனிமங்கள் வரும். அடுத்து நம்ம தனிமங்கள், சேர்மங்கள், கலவை அந்த மாதிரி போலாம். ஃபர்ஸ்ட் இயற்கையா, அதாவது நம்ம உலகத்துல 118 தனிமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 118 தனிமங்களை இயற்கையா நமக்கு கிடைச்சது வந்து 94, செயற்கையா லெபார்டரியில உருவாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 தனிமங்கள். ஸோ இந்த கவுண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, 94, 24. அடுத்து தனிமம்னா என்னன்னா ஒரே ஒரு வகை அணை மட்டும்தான் வச்சிருக்கோம், அதுதான் தனிமம். இப்ப அறை வெப்பநிலையில திரவமா இருக்கக்கூடிய தனிமங்கள் 2 இருக்கு. ஒன்னு பாதரசம், ஒன்னு புரோமின். பாதரசம்ங்கிறது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகத்துல வந்துடும். ஓகேவா. புரோமின் அப்படிங்கிறது வந்து அலோக வகையை சார்ந்தது. ஆனா அறை வெப்பநிலையில திரவமா இருக்கக்கூடிய தனிமங்கள்னு கேட்டாங்கன்னா பாதரசம், புரோமின் ரெண்டுமே வரும். அதுல அறை வெப்பநிலையில் திரவமா இருக்கும் உலோகம்னா பாதரசம், அறை வெப்பநிலையில் திரவமா இருக்கும் அலோகம்னா புரோமின். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தனிமங்கள்ல வந்து நிறைய இருக்கு, 118 தனிமங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைரம், கிராஃபைட், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஓசோன், ஆக்சிஜன், இது எல்லாமே. ஸோ புவியில் இருக்கக்கூடிய தனிமங்கள்ல ஹையஸ்டா இருக்கக்கூடிய தனிமம் எது? இது வந்து அந்த ஆர்டர். இப்ப ஆக்சிஜன் தான் இருக்கிறதுல அதிகமா நம்ம பூமியில கிடைக்கக்கூடிய தனிமம். அதுக்கப்புறம் வந்து சிலிக்கான், அதுக்கப்புறம் அலுமினியம், இது ஒரு உலோகம், அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் கால்சியம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இந்த ஆர்டர் கூட கேட்கலாம். ஓகேவா, நமக்கு வந்து இந்த ஹைரார்கி கேட்கலாம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியில் உள்ள தனிமங்களை அதிகமாக கிடைக்கக்கூடியது ஆக்சிஜன், அதுக்கப்புறம் சிலிக்கான், அதுக்கப்புறம் அலுமினியம், அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் கால்சியம். அதே இது நம்ம மனுஷ உடல்லையும் தனிமங்கள் இருக்கு, அதுல ஹையஸ்டா இருக்கக்கூடியதும் ஆக்சிஜன் தான். ஓகேவா. நம்ம மனித உடம்புல அதிகமா இருக்கக்கூடிய தனிமம் எதுன்னு கேட்டாலும் ஆக்சிஜன் தான். புவியில அதிகமா கிடைக்கக்கூடிய தனிமம் எதுன்னு கேட்டாலும் ஆக்சிஜன் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆக்சிஜன் தான் இருக்கு. நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு அப்புறம் கார்பன் இருக்கு, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், அப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் மற்ற தனிமங்கள்லாம் இருக்கு. சல்ஃபர் இருக்கு, நிறைய தனிமங்கள் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராபர்ட் பாயில் இவர் தான் வந்து என்ன பண்ணாரு, தனிமம்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்தியிருக்காரு. ஸோ கேட்கலாம், தனிமம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் பாயில். சரி, இந்த தனிமங்கள் வந்து நிறைய வகையில நமக்கு பூமியில கிடைக்குது இல்லையா, அதை எப்படி பிரித்தெடுக்கிறாங்க? ஒவ்வொரு தனிமத்தையும் பிரித்தெடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த முறை கேட்டு இது வந்து இந்த முறை மூலமா எந்த தனிமம் பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு. அடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ராஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறை, இதன் மூலமா கந்தகத்தை பிரித்தெடுக்கிறாங்க. ஃப்ராஷ் வந்து கந்தகம். அசிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறையின் மூலமா கிராஃபைட்டை பிரிச்செடுக்கிறாங்க. அடுத்து ஹால் ஹெரால்டு செயல்முறை. ஹால் ஹெரால்டு செயல்முறையின் மூலமா அலுமினியத்தை வந்து பிரிச்செடுக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ஆஸ்வால்டு முறை மூலமா நைட்ரிக் அமிலத்தை பிரிச்செடுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த முறை கொடுத்து இதன் மூலமா பிரித்தெடுக்கக்கூடிய தனிமம் எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பேயர் செயல்முறைங்கிறது வந்து பாக்சைட் தாதுவில இருந்து அலுமினியம் பிரித்தெடுக்கக்கூடிய முறை தான் வந்து பேயர் செயல்முறை. அடுத்து பெசிமர் முறைங்கிறது உருகிய பஞ்சு இரும்புல இருந்து எஃகு தயாரிக்கக்கூடியது. ஸோ எஃகை பிரித்தெடுக்கக்கூடிய முறை தான் வந்து பெசிமர் முறை. அடுத்து உள்முற்றம் செயல்முறைங்கிறது தாதுவில இருந்து வெள்ளியை பிரித்தெடுக்கக்கூடியது. அடுத்து டவ் செயல்முறை மூலமா ஃபீனால வந்து பிரித்தெடுக்கிறாங்க. பிட்ஜியன் செயல்முறை மூலமா மெக்னீசியம் பிரித்தெடுக்கப்படுது. அடுத்து ஃபிஷர் டிராப்ஸ் செயல்முறை மூலமா பெட்ரோலை பிரிச்செடுக்கிறாங்க. பெட்ரோலை பிரிச்செடுக்கக்கூடிய முறை வந்து ஃபிஷர் டிராப்ஸ். அடுத்து வந்து ஆசியோட்ரோபிக் காய்ச்சி வடித்தல் மூலமா நீர் மற்றும் எத்தனால் போன்ற பிரிக்க முடியாத திரவ கலவைகளை பிரிக்கிறதுக்கு இந்த ஆசியோட்ரோபிக் காய்ச்சி வடித்தல் முறைங்கிறது பயன்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து உலோகங்கள், தனிமங்களுக்கு அப்புறமா வந்து பார்க்க போறது உலோகங்கள். அதாவது தனிமங்கள் வந்து உலோகம், அலோகம், உலோக போலின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அதில் உலோகங்கள்ங்கிறது என்னன்னா, இந்த உலோகங்கள் வந்து எப்பவுமே திண்ம பொருளாக தான் இருக்கும், திண்மம் மாதிரி கடினத்தன்மை உடையதாக இருக்கும். ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மென்மையாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சோடியம். ஸோ சோடியம்ங்கிற தனிமம் மட்டும், உலோகம் மட்டும் மென்மையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதரசம். அதே மாதிரி உலோகங்கள் வந்து பளபளப்பாக இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். உருகுநிலை, வெப்பநிலை எல்லாமே, கொதிநிலை எல்லாமே ஹையாக இருக்கும், கம்பியாக நம்மளால் நீட்ட முடியும் இந்த உலோகங்களை. அடுத்து நேர்மின் அயனிகளோட அதிர்வுனால தான் இங்கே வெப்பநிலை இந்த உலோகங்களை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹை டெம்பரேச்சருக்கு காரணம் வந்து இந்த நேர்மின் அயனிகள் அதிர்வுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து தாமிரம், காரியம், டின்னு, நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம், கால்சியம், இது எல்லாமே உலோகங்களோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து அலோகங்களுக்கு வரும். ஸோ அலோகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, உலோகத்தோட பண்புல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், அந்த மாதிரி பண்புகள் கொண்டது தான் இந்த அலோகங்கள். அதுல வந்து பருப்பொருட்களோட எல்லா நிலையிலையுமே இந்த அலோகங்கள் காணப்படுது. திண்ம நிலையில இருக்கும், திரவ நிலையில இருக்கும், வாயு நிலையில இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. வாயு நிலையில இருக்கக்கூடிய அலோகங்கள் வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின். அதே மாதிரி வந்து திண்ம நிலையில இருக்கக்கூடியது வந்து கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் எல்லாமே. திரவ நிலையில இருக்கக்கூடியது புரோமின். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அறை வெப்பநிலையில திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம்னு கேட்டாங்கன்னா புரோமின், உலோகம்னு கேட்டாங்கன்னா பாதரசம். அடுத்து இங்க பளபளப்புலாம் இருக்காது, எது அயோடினை தவிர பளபளப்பு தன்மை இதுக்கு இருக்காது. ஆனா அலோகங்கள்ல பளபளப்பு தன்மை உடைய அலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அயோடின். அடுத்து குறைந்த மின்கடத்திகள், அதாவது மின்சாரத்தை கடத்தாது அலோகங்கள். ஆனா இதுலயே நல்லா மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே ஒரு அலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். இதுல தகடாவோ கம்பியாவோ நம்மளால மாற்ற முடியாது இந்த அலோகங்களை, உலோகம் மாதிரி இதை மாற்ற முடியாது. அடுத்து உலோக போலிகள். உலோக போலிங்கிறது மேலே பார்த்தோம் இல்லையா, உலோக பண்பும் இருக்கும், அலோக பண்பும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து உலோக போலிகள் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான், ஜெர்மானியம், டெல்லூரியம். இது ரொம்ப முக்கியம். உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு கூட கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தனிமங்கள். தனிமங்களில் உள்ள 3 வகைகள் பார்த்தாச்சு. அடுத்து சேர்மங்கள் பார்க்க போறோம். சேர்மங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த தனிமங்கள்ல வந்து ஒரே மாதிரியான அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க இந்த சேர்மங்கள்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இருக்கும். ஓகேவா? இந்த தனிமங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்துல அதே மாதிரி வேதி பிணைப்பின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தூய பொருள் தான் சேர்மங்கள்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையான அணுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து தனிமத்துல ஒரே வகை அணுக்கள் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையான அணுக்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிலிக்கா. இதுல என்ன இருக்கு? SO2. அதே மாதிரி நீர் H2O. சர்க்கரையில பாத்தீங்கன்னா C12, H22O11. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு வகையான அணுக்கள் இருக்கும். உப்புலையும் அதே மாதிரி தான், சோடியம், குளோரின், இது ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இது சேர்மங்கள். இது 2 வகையா பிரிக்கிறோம், கரிம சேர்மம், கனிம சேர்மம். கரிம அப்படின்னா உயிருள்ள பொருட்களிலிருந்து, மூலங்களிலிருந்து பெறப்படக்கூடிய சேர்மம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரதம், எண்ணெய், கொழுப்பு, இதெல்லாமே உயிருள்ள மூலத்துல இருந்து பெறப்படுது. கனிம சேர்மம்னா என்னன்னா, பாறை, அதே மாதிரி கனிமங்கள் போன்ற உயிரற்ற மூலங்களிலிருந்து, உயிரற்ற சோர்ஸ்ல இருந்து பெறக்கூடிய சேர்மங்கள் தான் கனிம சேர்மங்கள். எக்ஸாம்பிள் வந்து உப்பு, பளிங்கு, சலவை சோடா, சோடியம் கார்பனேட், இதெல்லாமே சோடியம் பை கார்பனேட், அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கனிம சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளவுதான் சேர்மங்கள். அடுத்து கலவைகளுக்குள்ள வரும். கலவைகள்னா என்னன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை வரையறையற்ற விகிதத்தில் கலப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள். ஸோ 2-3 பொருளை சேர்த்து உருவாக்குறதான் கலவை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலில் நிறைய விஷயம் இருக்கு, கொழுப்பு இருக்கு, தண்ணி இருக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி கடல் நீர்ல என்ன இருக்கு? உப்பு இருக்கு, தாதுக்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி. பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கலந்ததான் பெட்ரோல். பெயிண்ட், கண்ணாடி, சிமெண்ட், இது எல்லாமே கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேர்மம் அண்ட் பொது பெயர், இது வந்து நம்மளோட சமச்சீர் புக்ல இருக்கிறது நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப முக்கியம். சில சேர்மத்துக்கு வந்து பொது பெயர்கள் இருக்கும். இப்போ தாமிர சல்ஃபேட் அப்படிங்கிறத வந்து நம்ம மயில் துத்தம்னு அப்படின்னு சொல்றோம். அப்போ மயில் துத்தம்னா தாமிர சல்ஃபேட். இரும்பு சல்ஃபேட்டுங்கிறது பச்சை துத்தம்.
அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து சால்ட் பீட்டர்னு சொல்றாங்க. சால்ட் பீட்டர். கந்தக அமிலத்தை வந்து விட்ரியால் எண்ணெய்னு சொல்றாங்க. அதே இது ஜிப்சம். ஓகேவா? ஸோ ஜிப்சம் வந்து சிமெண்ட்ல எல்லாம் பயன்படுத்துகிற ஜிப்சம், அது வந்து கால்சியம் சல்ஃபேட்னு சொல்றோம். பாரிஸ் சாந்துக்கு பேர் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். பொட்டாசியம் குளோரைடு வந்து மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்றாங்க. மூரியேட் ஆஃப் பொட்டாஷ். சர்க்கரைக்கு பேரு சுக்ரோஸ். ரொட்டி சோடா சோடியம் பைகார்பனேட்னு சொல்றோம். சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட். ஓகேவா? சலவை தூள் டிடர்ஜென்ட்டுக்கு பேர் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. சுட்ட சுண்ணாம்புக்கு வந்து கால்சியம் ஆக்சைடு. அதே இது நீட்சிய சுண்ணாம்புக்கு பேர் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு கல்லுக்கு பேர் வந்து கால்சியம் கார்பனேட். ஸோ இதெல்லாமே அதோடைய பொது பெயர்கள். ஸோ இது கூட எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம கலவை பார்த்தோம் இல்லையா? அந்த கலவையிலே 2 வகை இருக்கு. ஒரு படித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு. ஒரு படித்தான கலவைனா ஒரே மாதிரியான பொருட்கள் எல்லாமே. ஓகேவா? அதாவது ஒரு கலவை முழுவதும் ஒரே சீரான இயைபை பெற்றிருக்கும். அதாவது என்னன்னா 2-3 பொருட்களை கலந்தாலும் ஃபைனலா அது ஒரே ப்ராடக்டா நமக்கு தெரியும். இப்போ உப்பு கரைசல்னு பார்க்குறோம். தண்ணியில உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை பார்க்கும்போது அதுல உப்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்மளால பார்த்தோன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாவே மிக்ஸ் ஆகி ஒரே சீரான இயைபை பெற்றிருக்குது. சர்க்கரை கரைசலும் அதே மாதிரிதான். ஸோ இதுதான் வந்து ஒரு படித்தான கலவை. பலப்படித்தான கலவை அப்படிங்கிறது நம்மளால கண்ணால பார்க்க முடியும். இந்த பொருள் இருக்கு, இந்த கலவையில இந்த பொருள் இருக்குன்னு சொல்லி நம்மளால பிரிக்க முடியும். அந்த மாதிரி பிரிப்பு எல்லையை கொண்டிருப்பது, பல்வேறு பகுதி பொருட்களுக்கிடையே கண்ணுக்கு புலப்படும் பிரிப்பு எல்லையை கொண்டிருப்பதுதான் பலப்படித்தான கலவை. எக்ஸாம்பிள் வந்து கந்தகமும் மணலும் சேர்ந்தது. இதுல சொல்லிடலாம் கந்தகம் இது மணல் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்த்து சொல்ல முடியும். அடுத்து இரும்புத்தூளும் மணலும் கலந்தது. இதோட வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த கலவையை எப்படி பிரிக்கிறாங்க, என்னென்ன மெத்தடில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டெய்லி நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.